ஆதமும் அவ்வாவும் ஜன்னத்துல இருந்தாங்க. அந்த ஜன்னத்துல இருக்கும்போது என்ன காரணத்துக்காக வேண்டி அவங்க இங்க கீழே இறங்கினாங்கன்னு பார்த்தா, அவங்க 2 பேருமே அம்மா வேற ஆதம் வேறன்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசமான பார்வைகள் வந்து 2 பேரும் தனி, அவங்க தனி நான் தனியா வேற்றுமையா வந்து இந்த வேற்றுமையாய் வந்ததுனால அங்க ஜன்னத்துல இருக்க இடம் இல்லைன்னு நீங்கள் 2 பேரும் இந்த பக்காவில் இருந்து தாருல் பனாத்தின் தலைவீர்களாக அப்படின்னு சொல்லி இந்த துனியால இறங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜன்னத்துக்கு போனதாக தெரியும். ஆனா துனியா மேல எண்ணத்துல இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்க பார்த்த பார்வைகள் வந்து அவங்க வேற நான் வேற பிரித்து பார்த்ததுனாலதான் அந்த இடம் வந்தது அப்படின்னு சொன்னா, துனியாவில வந்த பிறகும் நம்ம மனைவி வேற, அம்மா வேற, பாவா வேற, அண்ணன் வேற அப்படின்னு தனித்தனியா தானே நம்ம பார்ப்போம். அப்ப இந்த பார்வையும் அதுவும் ஒண்ணாதானே இருக்கு. அது எப்படி நமக்கு ஜன்னத்து கிடைக்கும்? இப்ப ஜன்னத்தில ஆதமவையும் ஹவ்வாவையும் ஜன்னத்தில வாழுங்கன்னா லவுட்டா. இந்த ஜன்னத்தில வாழுங்கன்னு உருவத்துக்கு முதல் ஆதம் ஆரம்பம் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து நாம வளமையா பேசிக்கிறது உறவாட்டத்துல. அது நம்ம தெரிஞ்சதுதான். என்ன ரஹ்மான்ங்கிற தோற்றத்தை கொண்டு அலா சூரத்தில் ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டு ஆதமை படைத்தான். இப்ப ரஹ்மானுடைய தோற்றத்தை கொண்டு சூரத்தை கொண்டு ஆதமை படைக்கிற நேரத்துல சரியா, இப்ப அத முதல் அந்த தோட்டத்தை எடுத்தான், அதுல அல்லாஹ் என்ன செஞ்சான், தஜல்லி ஆயினா. இப்ப ஆதம் படைக்கப்பட்ட. இப்ப ஹவ்வா எங்க? இப்ப ஹவ்வா படைச்சேன்னு சொல்லல. இப்ப ஹவ்வா படைக்கல. இப்ப ஆதம் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி படைக்கப்பட்ட இந்த நிலை, இப்படி படைக்கப்படுற இந்த நிலை ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற ஆரம்ப நிலை. இது ஒரு இருப்பு நிலை. அல்லாஹ் ஒரு படி இறங்கின நிலை, அறிவிலிருந்து இறங்கின நிலை, இறக்கம். சரியா? இப்ப இந்த நிலையில இது எங்க நடக்குது? இறை சமூகத்துல நடக்குது. இது நடக்குது எங்க? இறை சமூகத்துல. சுஜூது செய்ய சொன்னது, சுஜூது செய்ய மறுத்தது, மலக்குகள்கிட்ட கேட்டது எல்லாமே இறை சமூகத்துல நடந்தது. அதுக்கு பிறகு படைச்சவரை சொர்க்கத்துல கொண்டாந்து என்ன செஞ்சான், நீங்க இதுல வாழுங்க என்று சொர்க்கத்துல விட்டான். இப்ப இன்னைக்கு இவர் சொர்க்கத்துல விட்ட உடனே இப்படி சொர்க்கத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள இவர் தனியத்தனை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு துணை ஒன்று வேணுமே என்று சொல்லி இவர் விழா எழும்ப கொண்டு சரியா ஹவ்வாவை படைத்தான். இப்ப படைச்சு இப்ப 2 பேரும் ஜன்னத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரித்திரத்தை சொல்றேன். ஜன்னத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றான். அவளுக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கான், ஒரு கட்டளை ஒன்று போடுறான். ஜன்னத்துல இந்த இடத்தை மட்டும் நீங்க போகாதங்க, இந்த பழத்தை நீங்க என்ன செய்யாதங்க, சாப்பிடாதங்க, அந்த மரத்துக்கு கிட்ட போகாதங்க என்று சொல்லி பல வகையா இன்னைக்கு சொல்லப்படுது. ஐனைக்கு மட்டும் நீங்க போகாதங்க அவளை தடை செஞ்சான். மற்ற எல்லா இடத்தையும் சுத்துங்க, திரிங்க, வாழுங்க, எல்லாம் செய்யுங்க, அந்த இடத்தை மட்டும் போகாதங்க என்று காட்டி விட்டான். காட்டின உடனே இப்ப
அந்த இடத்தை போவனாண்டு சென்னத்தால அந்த இடத்தை என்ன இருக்கும், அப்படி என்ன இருக்கி என்று சொல்லி ஒரு சந்தேகம் கொண்டு வருமா இல்லையா? இவ்வளவு எல்லா இடத்தையும் போங்க, எல்லா இடத்தையும் வாழுங்க, அந்த இடத்தை மட்டும் போவானாண்டா அது என்னடாப்பா அந்த இடத்தை மட்டும் போவானாங்கிற என்ற உடனே டக்குனா அப்ப அந்த இடம் வேண்டா என்ன என்ற ஒரு யோசனை சிந்தனை வருந்தானே. அப்ப அங்க அவங்களுக்கு பகுத்தறிவு தொழில் பட்டுட்டா, பகுத்தறிவுக்கும் அவங்க அந்த தொழில் படுற அந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது தான் அந்த சிந்தனைங்கிறது. சரியா? படைத்தவன் தொடர்பு நூறோடு, பகுக்கும் திறமை உலகோடு. அப்ப இம்மை மறுமை இரண்டோடையும் பகுக்கும் திறமை சம்பந்தப்படும். படைத்தவன் தொடர்பு தான் நூறோடு. அப்ப ஈனைக்கு முச்சந்தில குந்தி இருந்தவங்க அதான் இந்த வரப்போறான். இப்ப யோசிச்ச உடனே அவன் வந்து சென்னா அவளுக்கிட்ட, நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டா, அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த பழத்தை அந்த மரத்தை கிட்ட போய் சாப்பிட்டானா சரித்திரத்தை சும்மா சொல்றேன். இத நீங்க தெளிவா பாக்குறீண்டா குர்ஆன்ல இந்த சரித்திரத்தை அப்படியே வருகிறது, அதை பார்க்கலாம். அப்ப போய் பழத்தை நீங்க அவன் வந்து இப்ப அந்த மனசுல அந்த போடுறான், மனசுல போடுறான். இப்ப எப்படி போடுறான்டா, நீங்க போய் அதை சாப்பிட்டீங்களா நிரந்தரமா இருக்கிற நிலைன்னு உங்களுக்கு உருவாயிடும். நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க. அப்படி இருந்துருவீங்கிறதுனாலதான் அதாவது கிட்ட போவானா, அதை சாப்பிடவானா என்று சொல்லி கட்டளை விட்டுருக்கான் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை போட்டான். யாருக்கிட்ட? ஆதமுகிட்டயா ஹவ்வாகிட்டயா? அவ்வாட்ட போட்டான். போட்ட உடனே அவன் டக்குன்னு என்ன செஞ்சா, நம்பி இனி எப்படியும் இந்த புருஷன் பொண்டாட்டி புருஷனை எப்படியும் என்ன செய்யற பேசி கதைச்சி ஒரு முடிவுக்கு கொண்டாட எல்லா விட்டையும் நடக்கிறது தானே. அப்போ ஒரு மாதிரியா கழிச்சு பேசி அது என்ன நான் பார்ப்போம்ன்றோன்னா அவரும் உடம்பட்டேன். உடம்பட்டு அந்த கட்டளையே அந்த அவர்கிட்ட போவானா, அந்த பழத்தை சாப்பிடவானா என்று சொன்ன அந்த கட்டளையை என்ன செஞ்சா ரெண்டு பேரும் மீறிட்டா. இப்ப இதை மீறதுக்கு இவங்க மீறி நடக்கிறதுக்கு அங்க வந்து அந்த மீறணும்ங்கிற அந்த எண்ணத்தை போட்டவங்க யாரு? உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறார். அப்ப சொர்க்கத்தில இருக்கிற ஆட்களையும் அவன் வந்து கெடுத்திருக்கான், கெடுப்பான். இது ஒரு ஆதாரமா இல்லையா? அப்ப அவன் சொர்க்கத்தில் இருக்கிற ஆட்களையும் கெடுக்கிறதுக்கு அவனால முடியும் என்கிறதுக்கு இந்த சரித்திரம் போதுமா இல்லையா? ரைட். அந்த பாயிண்ட் அப்படியே இருக்க அடுத்ததுக்கு வருவோம். இப்ப என்ன செய்யறாரு? இவங்க கட்டளையை மீறிட்டார். மீறின உடனே அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கா, நீங்க இந்த கட்டளையை மீறினத்தால இந்த சொர்க்கத்துல வாழ்ற தகுதியை இழந்துட்டீங்க. இனி நீங்க இப்படி சொர்க்கத்துல வாழையலாம். இப்ப நீங்க இந்த இருக்கிற இந்த இப்படி கட்டளையை மீறி அடிப்பணியாம நீங்க என்ன செய்யல, சொர்க்கத்துல வாழையலாம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் உலகத்துக்கு சென்றீங்க, அங்கதான் நீங்க அப்படி வாழலாம். நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க, அப்படி வாழ்ந்துட்டு திரும்ப வாங்க சொர்க்கத்துக்கு. ரெண்டு முறை என்ன செஞ்சாங்க, உலகத்துக்கு ஆக்களை அனுப்பிவிட்டாங்க. அல்லாஹ் அனுப்பிவிட்டான். அனுப்பிட்டோன்னே இப்ப எங்க ஆதமும் ஹவ்வாவும் உலகத்துல இனி அவளை வாழையில அந்த ஜன்னத்துல வாழையில கட்டளை மீறிட்டா தானே. மீறின உடனே இப்ப அவங்க உலகத்துக்கு வாழ வந்துட்டாங்க. இதுதான் சரித்திரம்.
இதுதான் விஷயம் இல்லையா? ஆமா. அப்ப இப்ப ஜன்னத்திட தலைவாசல்ல என்ன என்ன எழுதிருக்கி? ஜன்னத்துக்கு போறேன்டா என்னத்தை எடுத்துக்கிட்டு போகணும்?